Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ் அவே நடந்துட்டு இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் நம்ம Dress எல்லாம் வாங்குனோம்னா அந்த Dressக்குள்ள ஒரு அட்டை இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அட்டை வச்சு தான் நான் இன்னைக்கு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதில் நெட்டில் டவுன்லோட் பண்ண ஒரு ட்ரீ மாதிரி குட்டி குட்டி இலை வச்ச மாதிரி அதில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பார்டர் போட்டு அந்த பார்டருக்குள்ளே நம்ம இப்போ அந்த ட்ரீயை ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் நடுவில் ஹாய் சொல்லியிருந்தீங்க. நான் நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே சொல்லிடுறேன் இன்றைக்கி. நந்தினி, ஷிஃபானா, காவ்யா, சோஃபியா, ராணி, தஸ்லிமா, கிருத்திகா, ஸ்ரீதிவ்யா, ஸ்ரீவர்தினி, ஜீவிதா, பத்மா, ஷல்மா, ஷெரில், விஷாலாக்ஷி, சுஹல், அக்ஷயா, ஆதிரா, அப்புறம் நைனிகா, ஸ்வேதா, பிரியா, மஹி, ரிஃபானா, ஹரிணி, ஸ்ரீஹரிணி, சக்தி பிரியா, அர்ச்சனா, ஸ்ரீலேகா, அப்புறம் சஃப்ரீன். ஏதாவது பேர் நான் தப்பாக வாசிச்சிருந்தேன், சாரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாசிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாங்கள் 2 சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த 2 சர்க்கிள்லேயும் நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம். லீஃப் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னு உங்களுக்கு இல்லை லீஃப் கட் பண்ணி வச்சுக்கிறனாலும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி லீஃப்க்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் நான் செஞ்சு வைக்க போகிறேன். இது மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இது கார்ட்போர்டில் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. நல்லா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட்போர்ட் கட்டரை யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ட்ரீ அந்த பார்டர் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதோட ஜாயிண்டாக தான் இருக்கணும். அந்த தனியாக கட் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப டைம் எடுத்து தான் கட் பண்ணணும். அதனால் நீங்கள் நீட்டாக பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இலை எந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்பில் கட் பண்ணணும். நிறைய டைம் எடுத்துக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். ட்ரீ மட்டும் தனியாக கட் பண்ணிடாதீங்க, நமக்கு அந்த பார்டரும் தேவை. அதனால் பார்டரும் சேர்த்து தான் கட் பண்ணணும். நல்லா இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக சின்ன சின்னதாக தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 7x7 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த மேலே இருக்க பீஸை கட் பண்ணிடுறேன். இப்போ பென்சில் வச்சுட்டு 2 இதாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஒரு ஹாஃப்க்கு ஒரு கோபுரமாகவும் இன்னொரு ஹாஃப்க்கு இன்னொரு கோபுரமாகவும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த பூவுமே நம்ம எப்போ செய்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது 7x7 சென்டிமீட்டர் இந்த பேப்பர். இதை இது மாதிரி எட்ஜில் மட்டும் இது மாதிரி குட்டி குட்டியாக மடித்து விட்டுக்கலாம். அதுதான் பார்க்குறதுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். 7x7 சென்டிமீட்டரில் 3 பேப்பர் எடுத்திருக்கேன். 5x5 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 7x7 சென்டிமீட்டரில் அந்த ஃப்ளவரோட இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த 5x5 சென்டிமீட்டரில் கட் பண்ணோம்னா அந்த ஷீட்டை அது உள்ளே வச்சிடலாம். இப்போது முடிஞ்சாச்சு. இப்போ எல்லோ கலரில் ரெடி பண்ணிக்கலாம். இது 3x30 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாம். இது 4ஆக மடிச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டுலேருந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக
ஒட்டிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மேலே வந்து இன்னும் உள்ள நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டு நல்லா விரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பெருசாக தெரியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த எல்லோ கலரை வந்து அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னொரு நம்ம செஞ்சுக்கலாம். நான் 2 வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பார்டரும் நம்ம மரமும் ஒட்டி தான் இருக்கும். இப்போ வந்து இலைக்கெல்லாம் வந்து நான் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிடுறேன். இப்போது அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்டருக்கு அந்த ட்ரீக்கு எல்லாமே வந்து பிளாக் கலர் அடிக்கணும். நான் வந்து பார்டருக்கும் ட்ரீக்கு எல்லாத்துக்குமே ஒரே பிளாக் கலரே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்டருக்கு வேறு கலர், ட்ரீக்கு வேறு கலர் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து மரத்துக்கும் அந்த குட்டி குட்டியாக இலைக்கு இருக்க அது எல்லாத்துக்குமே பார்டருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே பிளாக் கலராக ஃபுல்லாக அடிச்சிட்டேன். நல்லா அந்த ஒயிட் கலர் போர்டு தெரியாத மாதிரி நல்லா ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே அடிச்சுக்கணும். இப்போது ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. இப்போது நான் வந்து கோல்டு கலர் வந்து பென் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இலை இருக்குல்ல, அந்த இலையில பார்டருக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் ஷேட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து கோல்டு கலர் பெயிண்ட் இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் பென் இருந்துச்சு கோல்டு கலர், அதை வச்சு ட்ரை பண்ணால் நல்லா வந்தது. நீங்கள் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் கூட வந்து அந்த கார்னரில் அடிச்சுக்கலாம், பார்டர் கொடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு லைன் வந்து கோல்டு கலரில் கொடுத்துடலாம். இப்போ வந்து இலைக்கு நடுவில் வந்து 2 கோடு மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கோல்டு கலர்லேயே கொடுத்துக்கிறேன். அப்புறமா குட்டி குட்டியாக சைடில் இருக்கும்ல, அதுவும் வந்து நான் கோல்டு கலர்லேயே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இதே போல் வந்து எல்லா இலைக்கும் கொடுத்துடலாம். இப்போ எல்லா இலையும் வரைஞ்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரை வந்து அந்த ரவுண்ட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் ஒரு ஃப்ளவரும் அதில் ஒரு ஃப்ளவரும் வச்சுறேன். நான் வந்து 2மே ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் வேணால் கூட எடுத்துக்கோங்க. பார்டருக்கு பிளாக் கலர் தான் தரணுன்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வால் டெக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.